ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்துச்சு, நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத கொஞ்சம் ஒரு சின்ன ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி எபிசோடில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவ்வளோ நாளாக கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த கதைக்களம் இன்றைக்கி செம்ம ட்விஸ்ட் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சத்யாவோட அந்த காதல் விஷயம்தான் இப்போது ஸ்டோரியை முழுக்க வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்கு. சிந்தாமணியோட பொண்ணை தான் சத்யா வந்து காதலிக்கிறாரு அப்படின்ற உண்மை முத்து மீனாவுக்கு தெரிய வந்திருக்கு. அதே நேரத்தில் சிந்தாமணிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சிந்தாமணி நேராக அவங்களோட கணவர்கிட்ட போயிட்டு இந்த காதல் விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சத்யா வந்து இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் தப்பு பண்ணானோ அதெல்லாம் சேர்த்து வச்சு இவன் நல்லவன் இல்லை, இவன் வந்து ஒரு தப்பானவன் அப்படின்ற மாதிரி சத்யாவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த காதலை கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது இதில் ஒரு பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, சத்யாவை அந்த வேலையிலேருந்து துரத்தி விட்டுருவாங்களா, இல்லை சத்யாவோட காதலை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ஸோ இந்த ட்ராக் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இப்போது போக போகுது. இப்போது மனோஜோட சைடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். மனோஜுக்கு இன்னும் வந்து அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகலை. ஆனால் இதெல்லாம் மறைச்சி பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த அமெரிக்கா பொண்ணு இருக்காங்கள ஹரிணி, அவங்க கூட என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிட்டான். இந்த விஷயத்த வீட்லேயும் வந்து மறைச்சி தான் வச்சுருக்கான். இதுக்கு இந்த விஜயாவும் உடந்தையாக இருக்காங்க. இன்றைக்கி எபிசோடில் ஸோ ஹரிணிக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அப்போது ரோகிணி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயே ரோகிணி ஒரு பெரிய டேஞ்சரான ஒரு கேமை ஆடுறாங்க. ஸோ ரோகிணி வந்து ஹரிணியை அவங்களோட பார்லருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படியே கேஷுவலாக பேசிக்கிட்டு அவங்க ஃபோனில் மனோஜ் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான டயலாகை இந்த ரோகிணியை சொல்கிறாங்க. இவர் தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ஹரிணிக்கு செம்மையாக தூக்கி வாரி போடுது. இவர் தான் நான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன், இவர் தான் எனக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருக்காங்க அப்படின்னு அவங்களுமே சொல்கிறாங்க. இங்கே தான் இந்த சீன் முழுக்க செம்மையாக ஒரு டர்ன் ஆகுது. ரோகிணி உடனே எமோஷ்னலாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த ஹரிணி இது உண்மை அப்படின்னு நம்புகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே வியூவர்ஸுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஹரிணி வந்து இப்போ மனோஜை அவமானப்படுத்துவாங்களா, நீ என்னை ஏமாற்றிட்ட, நீ பொய் சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி செம்மையாக வச்சு செய்ய போகிறாங்களா, இல்லை இந்த ரோகிணி பற்றின உண்மையை ஹரிணி தெரிஞ்சுக்கிட்டு ஹரிணி ரோகிணியை வச்சு செய்ய போகிறாங்களா அப்படின்றது தான் செம்ம ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இப்போது நாளைக்கு எபிசோடில் என்ன ஆகலாம், நாளைக்கு இந்த ப்ராப்ளம் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கு தான் போக போகுது. ஹரிணி மனோஜை வந்து நேருக்கு நேராக கன்ஃபர்ம் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. நீ ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனோஜ் அங்கேயே மாட்டவும் போகிறான். இல்லை மனோஜ் வந்து இதை சமாளிக்க ட்ரை பண்ணுவானா, பட் இந்த வாட்டி சிச்சுவேஷன் வந்து கையிலிருந்து போகிற மாதிரி தான் தெரியுது. அதே நேரத்தில் இப்போ சத்யா சைட்லேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து வரப்போகுது. சிந்தாமணியோட வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, ஒரு ஸ்ட்ராங்கான டெசிஷனை வந்து எடுக்க போகிற மாதிரி ஒரு பில்டப் இருக்குது. ஸோ சத்யாவை வீட்டை விட்டும் இந்த வேலையை விட்டும் துரத்துவாரா, இல்லை சத்யா நல்லவா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு சத்யாவோட காதலை ஏற்றுக்கிட்டு அவங்கள சேர்த்து வைக்க போகிறாரா? ஸோ 2 கதையும் நாளைக்கு செம்ம ஃபயராக இருக்க போகுது. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி எபிசோட் ஒரு கம்பேக் எபிசோட் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் ஒவ்வொரு எபிசோடும் மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம்.